வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். காப்பர் சாரியில் 3 லேயர்ஸ்க்கு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட் வந்து 2 பீட் ஒன்ஸ் எப்பவும் போல் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே காப்பரில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த சுகர் பீட் லைன் முடிச்சதுக்கப்புறமா 4mm பீடு, காப்பர் 4mm சைஸில் இருக்க பீடை வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இதுதான் வந்து பேசிக் லைன்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் 4mm பீட், அகைன் ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்து இந்த பேசிக் லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது வந்து சாரியோட ப்ளவுஸ் கிளாத்து தான். இது வந்து ஒரு டார்க் பிங்க் கலரு. இப்போ கீழே பார்டர் முடிச்சதுக்கப்புறமா இந்த மேலே ஒரு லைன் பார்டர் வந்து நம்ம அப்படியே கொடுக்க போகிறோம். இங்கே கீழே என்ன கொடுத்துருக்கோமோ அதவே அங்கே மேலே வந்து அந்த பார்டர் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்டர் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு லைன் அந்த பார்டரில் வந்து ஒரு லைன் சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து சுகர் பீட் கொடுங்க. இல்லைனா வந்து ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு போயிட்டு அசிங்கமாயிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த சுகர் பீட் லைன் கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு லைன் 4mm பீட், அகைன் ஒரு லைன் சுகர் பீட். கீழே பார்டரில் என்ன கொடுத்துருந்தோமோ அதவே அப்படியே வந்து திரும்ப மேலே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இப்போ மேலேயும் கீழேயும் ஃபுல்லாக வந்து முடிச்சதுக்கப்புறமா சென்டரில் வந்து கேப் இருக்கும். அதில் வந்து நான் என்ன பண்ணலான்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ மேலே வந்து நான் ஐ ஷேப் கிளிப் ஸ்டோன் பெரிய சைஸும் திலகம் ஷேப்பில் இருக்க கிளிப் ஸ்டோன் பெரிய சைஸும் எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோனு. இப்போ வி ஷேப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு சென்டரில் எடுத்து வி ஷேப்பில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து கிளிப் ஸ்டோனு ஐ ஷேப் கிளிப் ஸ்டோனை வி ஷேப்பில் ஒட்டிட்டு அதுக்கு சென்டராக இருக்க மாதிரி நான் திலகம் ஷேப் கிளிப் ஸ்டோனை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அங்கே மேலே அந்த பார்டர் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து இது ஒரு குட்டி ஃப்ளார் டிசைன் மாதிரி லீஃப் இருக்க மாதிரி, அதுக்கு மேலே ஒரு குட்டி ஃப்ளார் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் அந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அந்த கீழே பார்டருக்கு இடையில இருக்க கேப்பில் வந்து நான் அங்கங்கே ரேண்டமாக டாட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் சுகர் பீடு தான் கொடுக்க போகிறேன். ஒரு சுகர் பீடை மட்டும் தனித்தனியாக ஒவ்வொரு இதாக கொடுக்க போகிறேன். சுகர் பீடை வந்து நீங்கள் சிங்கிள் பீட் நாட் மெத்தடில் இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். த்ரெட் எடுத்து பேக் சைடில் ஒரு நாட் போட்டு ஒரு சுகர் பீட் போட்டு அப்படியே த்ரெட்டை வெளியில் எடுத்து அதை அப்படியே லாக் பண்ணுறது சிங்கிள் பீட் நாட் மெத்தட். இல்லைனா நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நாட் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.